இந்த மாதத்தினுடைய இந்த முதல் நாள் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்ம ஒன்றாய் கூடுவதற்கு, இந்த முதல் நேரத்தை ஆண்டவருடைய சமூகத்திலே செலவழிப்பதற்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென். இந்த மாதத்தை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றுவாராக. இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு துணையாய் நின்று சகல காரியத்திலையும் ஆண்டவர் ஒரு வெற்றியை கர்த்தர் தருவாராக. இந்த மாதம் நம்முடைய ஜெபங்களுக்கெல்லாம் கர்த்தர் பதில் கொடுக்கிற ஒரு மாதமாய் ஆண்டவர் நமக்கு மாற்றி தருவாராக. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? வேதம் சொல்லுகிறது, யோசேப்பனுடைய வாழ்க்கையிலே நினையாத நேரத்திலே, அப்படின்னா ஒரு பிளான் பண்ணி வந்த சூழ்நிலை அல்ல. தன்னுடைய சகோதரர்களுக்கு ஆகாரத்தை கொண்டு கொடுக்க போகும்போது இப்படி ஒரு காரியம் நடக்கும், இவங்க என் மேல இவ்வளோ பொறாமையா இருக்காங்க, இவங்க நம்மளை இந்த குழிக்குள்ள போடுவாங்க அப்படின்ற ஒரு யோசனை கூட அந்த யோசேப்பனுடைய இருதயத்திலே இல்லவே இல்லை. அதை குறித்து எதுவுமே தெரியாது. அப்படியே அவன் ஆசையாய் தன்னுடைய சகோதரர்களுக்கு ஆகாரத்தை கொண்டு போய் கொடுக்குறான். சரி, எப்படின்னாலும் அவங்க சந்தோஷப்படுவாங்க, அவங்க நல்லா சாப்பிடட்டும் அப்படின்னு நினைச்சு கொண்டு போகிறான். ஆனா அங்க போன உடனே பாத்தீங்கன்னா எதேர்ச்சியாய் சூழ்நிலைகள் எல்லாம் அப்படியே தலைகீழாய் மாறுகிறது. நினையாத நடக்கிறது. தான் அதுக்காக பிளான் பண்ணல. ஒருவேளை இது முன்னாடியே தெரிஞ்சிருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு திட்டம் போட்டிருக்கலாம். ஆனா டக்குன்னு எதிர்பாராத விதமாய் ஒரு மிகப்பெரிய ஆபத்து, அது ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ள அவனை கொண்டு போயிருச்சு. ஆனா வேதம் சொல்கிறது, அதே போல திடீரென்று எதிர்பாராத ஒரு விதமாய் அவனுக்கு ஒரு அழைப்பு வருகிறது. அது பார்வோனுடைய சமூகத்திலிருந்து அந்த அழைப்பு வருகிறது. அவன் நினைத்திராத ஒரு நாளிலே கர்த்தர் அந்த பார்வோனுக்கு தகப்பனாய் கர்த்தர் அவனை கொண்டு போய் நிறுத்தினார். அப்ப நான் விசுவாசிக்கிறேன், நினைக்காத நேரத்துல, நீங்க பிளான் பண்ணாம, நீங்க திட்டம் போட அந்த கூட டைம் இல்லாத நேரத்துல ஒரு தீமை வந்துச்சா, நான் இப்படி நடக்கும்னு யோசிக்கவே இல்லை, நான் இப்படி வரும்னு யோசிக்கவே இல்லை, இப்படி ஒரு தீமை திடீரென்று நான் எப்பவும் திடீர்னு இப்படி வந்துச்சேன்னு நீங்க கலங்கி போகலாம். ஆனா நான் விசுவாசிக்கிறேன், ஆமென், நமக்கு ஒத்தாசை செய்கிற ஒரு பெரிய கன்மலை, நமக்கு உதவி செய்கிற ஒரு பெரிய கன்மலை. வேதம் சொல்கிறது, ஆபத்து காலத்தில் நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளை செய்து ஆபத்தில் நானே உன்னோடு இருந்து உன்னை தப்புவித்து உன்னை கனப்படுத்துவேன். இந்த மாதம் ஒரு ஒத்தாசை உங்களுக்கு கடந்து வரும். அது பரலோகத்திலிருந்து கடந்து வரும், அது தேவனிடத்திலிருந்து கடந்து வரும். அவருடைய கண்கள்ல கிருபை கிடைத்தால் உலகத்துல இருக்கிற எல்லாருடைய கண்களிலையும் கிருபை கிடைக்கும். நம்ம பலனற்று போகும்போது அவருடைய பலத்தால தாங்குகிற ஒரு நல்ல தேவன். அல்லேலூயா. பொதுவாக பெரிய தீர்க்கதரிசி ஆகிய எலியா தீர்க்கதரிசி, பண்ணுங்க, எலியா தீர்க்கதரிசி ரொம்ப சோர்ந்து போய் சூறை செடியில படுத்து கிடக்கும் போது அவனை சுற்றி இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதமான ஒப்பீனியன் இருக்கும். பொதுவா நமக்கு ஆலோசனை கொடுக்குறவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா நிறைய பேர் ஆலோசனை கொடுப்பாங்க. அப்படின்னா இப்படி பண்ணிருக்கலாமே, இப்படி செஞ்சிருக்கலாமே. அது பொதுவா ஒரு ஆலோசனை எப்பவுமே நீங்களும் அப்படிதான் நினைக்கணும். ஒருத்தருக்கு நம்ம ஒரு ஆலோசனை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அவர்களை விட ஒரு படி மேல இருந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் சொல்லுங்களேன். எப்பவுமே உங்களுடைய லைஃப்ல நீங்க யாருக்கு எப்ப ஆலோசனை சொல்லனாலும், அவங்கள கைட் பண்ணணும்னு நினைச்சாலும், நீங்க அவர்களை விட ஒரு படி மேல இருந்துட்டு சொல்ற ஆலோசனைக்கு தான் ரொம்ப மதிப்பு. அப்பதான் அந்த ஆலோசனையை ஏற்றுக்கொள்ள முடியும். அதுதான் சரியான ஆலோசனையா இருக்கு. ஏன்னா உங்களுக்கு அதுல அனுபவம் இருக்குது, நீங்க அதுல கடந்து போயிருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியும், அது உங்களுடைய, நீங்க அதுல அந்த பகுதி உங்களுக்கு ரொம்ப பரிச்சயமானது. அதனால நீங்க சொல்லுகிற ஆலோசனையில கண்டிப்பாக காரியம் இருக்கும், அப்படி செய்யலாம். ஆனா எந்த நேரத்திலையும் நம்ம ஆலோசனை சொல்லுகிறவர்களுக்கு கீழே இருந்துட்டோ, இல்லைன்னா அவர்களுடைய அனுபவம் நமக்கு இல்லாவிட்டால் அந்த ஆலோசனை நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஆமா, மோஸ்ட்லி சொல்லக்கூடாது. ஆனா இந்த இடத்துல எலியாவுக்கு எத்தனையோ பேர் ஒவ்வொரு விதமா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் மட்டும் என்ன பண்றாருன்னா, எலியாவே உனக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு ஆண்டவர் கேட்டுட்டு, கர்த்தர் அவனுக்கு சாப்பிடுறதற்கு ஆகாரத்தையும் தண்ணீரையும் எங்க வச்சாராமா ஆண்டவர் தலைமாட்டுல வச்சு அவனை தட்டி எழுப்பி, நீ என்ன பண்ணு, நீ விழித்து கொண்டு நீ புசித்திரு. நீங்க 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வசனத்துல வாசிக்கும் போது, அவன் விழித்து பார்க்கிற போது அப்போ அந்த சோர்வின் மிகுதியாய் வந்திருக்கிற தூக்கத்தை கூட ஆண்டவர் என்ன பண்ணல சொல்லுங்க, அந்த தூக்கத்தை கூட ஆண்டவர் டிஸ்டர்ப் பண்ணல. அவன் பெரிய ஊழியத்திற்காக அழைக்கப்பட்டவன், அந்த இடம் அவனுக்குரிய இடம் அல்ல. அவன் ரொம்ப சோர்ந்து போய் படுத்திருக்கான்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆனா தூக்கத்தை கூட ஆண்டவர் டிஸ்டர்ப் பண்ணாம சாப்பாடை கொண்டு போய் அவனுடைய தலைமாட்டுல வச்சுட்டு, அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தலையினால் சுடப்பட்ட ஒரு அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்து கொண்டான்.
திரும்பவும் சாப்பிட்டு முடிச்ச உடனே திரும்பவும் வந்து ஆண்டவர் வந்து பேசல, அவன் படுத்து கொண்டான். அடுத்த வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, இப்ப எழுந்துரு. சோ எவ்வளவு அழகா ஆண்டவர் டீல் பண்றாரு பாருங்க, எவ்வளவு அழகா டீல் பண்றாரு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவன் சோர்ந்து போய் படுத்து கிடக்கும் போது அவன் தூங்குறதுக்கு சாப்பாடை கொண்டு வந்துட்டப்பா, நம்மளா இருந்தா கூட சாப்பாடு எடுத்துட்டு வந்துடும், எந்திரிங்க எந்திரி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனா ஆண்டவர் வந்து தூதன் வந்து தலைமாட்டுல வச்சுட்டு, சரி நீ எப்ப எந்திரிக்கிறோ அப்போ, நீ எப்ப எந்திரிக்கோ அப்ப சாப்பிட்டா போதும் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு போறாரு. 2வது டைமும் இல்ல இது ஃபர்ஸ்ட் வந்து டயர்டுனால உள்ள தூக்கம், ஃபர்ஸ்ட் வந்து சோர்வுனால உள்ள தூக்கம், வருத்தத்தினால உள்ள தூக்கம். ஆனா 2வது டைம் என்ன அப்படின்னா, இது உன்னை ஒடுக்குற தூக்கம், அதனால 2வது டைம் தூங்க வேண்டாம், நீ தூங்குறது ஏற்கனவே போதும் அப்படின்னு அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். ஆமென். நான் நம்புகிறேன் இந்த மாதம் நீங்கள் கடக்க முடியாத சூழ்நிலையில ஆண்டவருடைய கரத்தை நீங்க இந்த மாதம் பார்க்க போறீங்க. இந்த மாதம் ஆண்டவர் உங்களை நடத்த போறாரு. இந்த மாதம் உம்முடைய கரத்திலே இருக்கிறது, என்னுடைய ஆள் பலத்தால் நான் ஆள முடியாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாதத்தினுடைய இந்த முதல் நாளிலே உங்களை எல்லாரையும் திருச்சபையிலையும் இன்னும் ஆன்லைன் மூலமாகவும் உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாதம் ஆண்டவர் சகல யுத்தங்களையும் ஆண்டவர் ஓய பண்ணி நமக்கு முன்பாக இருக்கிற கரை புரண்டு ஓடுகிற யோர்தானை ஆண்டவர் ஒரே குவியலாக நிற்க பண்ணி 7 மடங்கு அக்கினி சூளையை கர்த்தர் முழுவதுமாக அமர்த்தி இந்த மாதம் நம்மை சமாதானமாய் ஆண்டவர் நடத்த போகிறார். சிலருக்கு இந்த மாதம் ஒரு ஆரம்பிக்கிற ஒரு மாதமாய் மாறட்டும். சிலருடைய வாழ்க்கையை ஆண்டவர் இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு துவங்க போகிறார். விசேஷித்த ஞானத்தை கொடுத்து, தைரியத்தை கொடுத்து கர்த்தர் உங்களை ஆச்சரியமாய் கர்த்தர் நடத்துவாராக. இந்த மாதம் ஆண்டவர் உங்களுடைய தேவைகளை எல்லாம் கர்த்தர் சந்தித்து நீங்கள் அநேகருக்கு உதவி செய்கிற அளவிற்கு உங்கள் கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் எந்த காரியத்திற்காக எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்களோ அந்த காரியம் இந்த மாதம் கர்த்தரால் கைகூடி வரும் என்று நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த மாதம் மலை போல நிற்கிற சில பிரச்சனைகளை ஆண்டவர் மெழுகு போல ஆண்டவர் உருக பண்ண போகிறார். இந்த வருஷத்துல இந்த மாதம் ஒரு ஆச்சரியமான மாதமாய் மாற போகிறது. இந்த மாதம் முடியும் போது நான் நம்புகிறேன் நீங்கள் ஜெய கம்பீரத்தோட ஆமென் இந்த மாதம் முடித்து ஒரு புது மாதத்துக்குள்ள நீங்கள் போகும்போது ஜெய கம்பீரத்தோடு அநேகரை ஆண்டவர் புறப்பட பண்ண போகிறார். ஆமென். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றோடையும் கூடிய ஸ்தோத்திரத்தோடும் ஜெபத்தோடும் வேண்டுதலோடும் யாருக்கு தெரியப்படுத்துவோம்? கர்த்தருக்கே. அப்பொழுது எல்லா சமாதானத்திற்கும் மேலான சமாதானம் நம்மை முழுவதுமாய் ஆளுகை செய்யும். விசேஷமாகவே ஆகஸ்ட் மாதம் அப்படின்றது வந்து ஒவ்வொரு திருச்சபையிலே, பெண்டிகாஸ்ட்ல இருக்கிற திருச்சபையிலே மோஸ்ட்லி எல்லா திருச்சபையிலையும் இந்த ஆகஸ்ட் மாதத்தை ஒரு ஜெப மாதமாகவே வைத்திருப்பார்கள். எல்லா இடங்களிலையும் ஃபாஸ்டிங் பிரேயர் ஆரம்பிக்கப்படும். நிறைய பேர் ஃபாஸ்டிங் இருந்து இந்த மாதத்துல ஜெபம் பண்ணுவாங்க. அதனால இந்த ஆகஸ்ட் மாதம் மட்டும் இந்த இயர்ல ஒரு நல்ல ஒரு ஜெப மாதமாய் நம்ம வந்து அதை அனுசரிக்க போகிறோம். இந்த எப்படி தானியேலுக்கு வந்து சில மாதங்கள் வந்து அவர் வந்து நான்வெஜ் சாப்பிடாத மாதங்கள் இருந்துச்சு, சில மாதங்கள் வந்து அவர் வந்து நல்ல ஃபாஸ்டிங்ல இருந்து ஜெபம் பண்ற மாதம் இருந்துச்சு. அதே போல நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிறான். பொருத்தனைகள் உமக்காக செலுத்தப்படும். அதனால ஆண்டவர் வந்து நம்ம எடுக்கிற நிலைய பொருத்தனைகளை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். அதனால இந்த மாதம் ஒரு நல்ல பொருத்தனையின் மாதமாக எடுப்போம். சகல சூழ்நிலையும் கர்த்தர் மாற்ற கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். தொடர்ந்து நம்ம கேட்ட எல்லா அறிவிப்பின்படி தொடர்ந்து நம்ம நடந்து கொள்வோம். ஆண்டவர் நமக்கு கிருபையாய் இறங்குவாராக. நேரடியாக நான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போகிறேன். இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு நல்ல வாக்குத்தத்தம் 2 நாளாகம புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தினுடைய 17வது வசனத்தை எல்லாரும் நம்ம சேர்ந்து வாசிக்க போகிறோம். 2 நாளாகமும் 20வது அதிகாரத்தினுடைய 17வது வசனத்தை நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேமின் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களுடனே இருக்கிறார் என்றார். நான் 16வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? 16, 17 வாசிக்கலாம்.
ஆமென். நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் போங்கள், இதோ அவர்கள் சீஸ் என்னும் மேட்டு வழியாய் வருகிறார்கள், நீங்கள் அவர்களை எருவேல் வனாந்திரத்திற்கு எதிரான பள்ளத்தாக்கில் ஆமென் பள்ளத்தாக்கின் கடையாந்திரத்திலே கண்டு சந்திப்பீர்கள். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேமின் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள், கர்த்தர் உங்களுடனே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த மாதம் ஆண்டவருடைய சமூகத்திலே ஒரு வாக்கு தத்தத்திற்காக எதிர்பார்த்த போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே வைத்த ஒரு வார்த்தை, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இந்த மாதம் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு நல்ல வாக்குத்தத்தம், நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இந்த மாதம் ஆண்டவர் நம்மை நிற்க பண்ணி, நம்முடைய ஆண்டவர் நம்மை வெயிட் பண்ண ஆண்டவர் வைத்து தரித்து நிற்க வைத்து கர்த்தர் என்ன செய்ய போகிறார் என்றால் ஒரு மிகப்பெரிய ரட்சிப்பை கர்த்தர் கட்டளையிட போகிறார். நான் நம்புகிறேன் இந்த மாதம் ஒரு ஆண்டவருடைய பிள்ளை பார்க்கிற மாதமாய் கர்த்தர் மாற்ற போகிறார். ஆண்டவர் உங்களுக்காக செய்கிற யுத்தத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? இந்த மாதம் ஆண்டவர் உங்களுடைய காரியங்களை கைகூடி வர பண்ணுகிறதை உங்கள் கண்கள் காண போகிறது. நெடு நாட்களாக நீங்கள் ஜெபித்த காரியம் நடக்கிறதை இந்த மாதம் உங்களுடைய கண்கள் காண போகிறது. ஆண்டவர் யூதா மனுஷரை பார்த்து, யோசபாத்தை பார்த்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, நீங்க தரித்து நின்று. அவருடைய இருதயம் கலங்கி போயிருக்கிறது. அவங்க ரொம்ப பயத்தினுடைய உச்சகட்டத்திலே இருக்கிறார்கள். இங்கே 3 ராஜாக்கள் சேர்ந்து கடந்து போகிறார்கள். அவர்கள் போகிற வழியிலே தண்ணீர் இல்லாமல் போனது. அப்படின்னா பிரச்சனை மேல பிரச்சனை கண்டினியூவா. இந்த அதிகாரத்தினுடைய முதல் வசனத்திலிருந்து நீங்க வாசித்து பார்ப்பீர்களானால் இவர்கள் ஒரு பெரிய எண்ணத்தோடு பெரிய நோக்கத்தோடு வெற்றி அடைவோம் என்கிற ஒரு எண்ணத்தோட தான் இதை கடந்து போறாங்க. ஆனா போற வழியில எல்லாமே சாதகமா இருக்கிற காரியம் எல்லாம் இவர்களுக்கு விரோதமாய் அமையுது. அப்போ ஒரு காலகட்டத்தில் அவங்க மனசு என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம இந்த வனாந்திரத்துல மடிஞ்சிருவோம் போல தெரியுது, இந்த யுத்தத்துல நம்ம ஜெயிக்க முடியாது, நம்மளை எல்லாருமே எதிரி ஜெயித்து விடுவான். அவங்க ஒரு செய்தி கேட்கிறாங்க. கடற்கரையினுடைய அந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா திரளான கூட்டம் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆயிரக்கணக்கான பேர் உங்களுக்கு எதிர்த்து நின்றுட்டு இருக்காங்க. இந்த செய்தி எல்லாம் கேட்டு அவருடைய இருதயம் பயப்பட்டு பின்னாடியும் போக முடியாது, முன்னாடியும் வர முடியாது, ஒரு நடு கடலிலே இருக்கிறது போல ஒரு சூழ்நிலை தான் இந்த சூழ்நிலை. அப்பதான் ஆண்டவர் ஜனங்களுக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீங்கள் தரித்து நின்று நான் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். ஹல்லேலூயா. இந்த ராஜாக்கள் போன அதே சூழ்நிலையில ஒருவேளை நீங்களும் நானும் கடந்து போய் கொண்டிருக்கலாம். இல்ல அப்படின்னா இந்த ஜனங்களுக்கு ஒருவேளை இந்த பிரச்சனைக்கு முன்பாகவும் போக தெரியல, பின்னாடியும் வர தெரியல, நடு கடல்ல இருக்கிறது போல ஒரு சூழ்நிலையில கடந்து போகலாம். நான் என்ன பண்ணுவேன்னு நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த மாதம் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார், நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். உங்கள் பிள்ளைகளுக்காக ஆண்டவர் வழக்காடுவதை இந்த மாதம் நீங்கள் தரித்து நின்று பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் உங்களுடைய தலையை எதிரிக்கு முன்பாக உயர்த்துகிறதை இந்த மாதம் நீங்கள் தரித்து நின்று பார்க்க போகிறீர்கள். ஆண்டவர் உங்களை நிற்க வைத்து, ஆண்டவர் உங்களை பார்க்க வைத்து இந்த மாதம் அவரே காரியங்களை செய்ய போகிறார். அவரே யுத்தத்தை கர்த்தர் நடப்பிக்க போகிறார். அவரே நம்முடைய தலையை நிமிர பண்ண போகிறார். இந்த மாதம் ஆண்டவர் உங்களுக்காக வழக்காடுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். இந்த மாதம் ஆண்டவர் உங்களுக்கு கிரியை செய்வதை நீங்கள் பார்ப்பீர்கள். இந்த மாதம் ஆண்டவர் உங்கள் தலையை உயர்த்துவதை நீங்கள் பார்ப்பீர்கள். இந்த மாதம் உங்கள் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறதை உங்கள் கண்கள் காண போகிறது. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், மகளே நீ தரித்து நின்று பார், மகனே நீ தரித்து நின்று பார், நான் இந்த மாதம் உனக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறேன், அதிசயமான காரியத்தை செய்ய போகிறேன், அதை உங்களுடைய கண்கள் காணும். ஹல்லேலூயா.
இந்த மாதம் ஆண்டவர் உங்களை நடத்துகிற பாதையே வித்தியாசமா இருக்க போகிறது. கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லலாம், நாங்கள் தரித்து நின்று கர்த்தர் எங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை காண்போம். சொல்லுங்க, கைகளை உயர்த்தி எல்லாரும் அறிக்கை செய்யுங்க. இந்த மாதம் என் பிள்ளைக்கு செய்ய போகிறது என் கண்ணு காண போகிறது. என் தொழிலெல்லாம் ஆண்டவர் செய்ய போகிறது என் கண்கள் காண போகிறது. அந்நிய கண்கள் அல்ல, ஆமென், என் கண்களை ஆண்டவர் காண பண்ண போகிறார். இந்த மாதம் ஆண்டவர் எனக்கு செய்ய போகிறார் ரட்சிப்பை என்னுடைய கண்கள் காண போகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் நிறைய பேரை கர்த்தர் தைரியப்படுத்துகிறார், கர்த்தர் பலப்படுத்துகிறார். இந்த ஏராளமான கூட்டத்தை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம், நீ அமைதியாயிரு, நீ சும்மா இரு, நான் செய்கிற ரட்சிப்பை இந்த மாதம் காண்பாய். ஆமென். நீங்க இந்த மாதம் முழுக்க விசுவாசிங்க. என்ன விசுவாசிங்கன்னா, ஆண்டவர் இந்த மாதம் என்ன செய்ய போறாருன்னா, எனக்கு கர்த்தர் செய்ய போகிறத நான் பார்க்க போறேன். நீங்கள் தரித்து இதுவரைக்கும் இந்த மாதம் வரைக்கும் ஆண்டவரே எனக்கு ஒன்னும் செய்யலையே, என்னுடைய பிள்ளைகளுக்கு ஒன்னும் செய்யலையே, என்னுடைய குடும்பத்திற்கு நீங்க ஒன்னும் செய்யலையே, நீங்க ஏன் அமைதியா இருக்கிறீங்க, நீங்க ஏன் சும்மா இருக்கிறீங்க, அப்படிப்பட்ட எண்ணங்கள் உங்களுக்குள்ள இருக்கலாம். எங்களை ஒப்பு கொடுத்துட்டீங்களோ, எங்களை கைவிட்டுட்டீங்களோ, ஆண்டவரே எங்களை மறந்துட்டீங்களோ, இப்படிப்பட்ட எண்ணங்கள் உங்களுக்குள்ள வந்து கொண்டே இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், தைரியப்படுத்தி சொல்லுகிறார், இல்ல, இந்த மாதம் நீ தரித்து நின்று நான் உனக்கும் குடும்பத்திற்கும் செய்ய போகிறதை கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் பாருங்கள், தரித்து நின்று பாருங்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த யோசபாத்தும் அவனோடு கூட இருக்கிற, பொதுவாக இங்கே 3 ராஜாக்கள், இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். அப்படின்னா ஒரு ராஜாவிற்கு விரோதமாய் 3 ராஜாக்கள் சேர்ந்து, இஸ்ரவேலின் ராஜா, யூதாவின் ராஜா, இவங்க 3 ராஜாக்கள் சேர்ந்து போகிற நேரத்துல தான் இது நடக்குது. அப்ப போற வழியிலே இவர்கள் பலனற்று போய் இவளுக்கு குடிக்கிற தண்ணி இல்லாம எல்லாரும் ஆண்டு போகிற ஒரு சூழ்நிலைக்குள்ள கடந்து போகும்போது ஆண்டவரை நோக்கி பார்க்கும் போதுதான் ஆண்டவர் இந்த வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையை ஆண்டவருடைய பிள்ளைகள் 3 விதத்திலே மேற்கொள்ளுகிறார். அப்ப இந்த கூட்டத்துல இருக்கிற ஒரு ராஜா சொல்லும் போது, சரி, இங்க யார் தீர்க்கதரிசி இருக்காங்கன்னு சொல்லி எலிசா என்கிற ஒரு தீர்க்கதரிசி அவர்கள் சந்திக்கிறார்கள். அந்த தீர்க்கதரிசி சந்திச்சு சில காரியத்தை சொல்றாங்க. இந்த காரியத்தை நீங்க பண்ணிட்டீங்கன்னா இந்த பிரச்சனையிலிருந்து நீங்க ரொம்ப ஈஸியா விடுபடலாம் அப்படின்னு ஒரு 3 ஆலோசனைகள். இன்றைக்கு இந்த மாதத்துல அந்த 3 ஆலோசனைகளை இன்னைக்கு உங்களோடு கூட பேச போகிறேன். நான் நம்புகிறேன் இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு அற்புதத்தை செய்ய போறாரு. நம்முடைய கண்கள் காண போகிறது. நாம் தரித்து நின்று கர்த்தர் நமக்கு செய்யும் ரட்சிப்பை பார்க்க போகிறோம். உங்க வேலையில ஒரு ரட்சிப்பு வரப்போகிறது, உங்க குடும்பத்துல ஒரு ரட்சிப்பு வரப்போகிறது, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு ரட்சிப்பு வரப்போகிறது. இந்த மாதம் நீங்க நின்னு பாப்பீங்க, உங்க கண்ணு காணும். உங்க கண்ணு காண கர்த்தர் இந்த மாதம் ஒரு ரட்சிப்பை கர்த்தர் கட்டளையிட போகிறார். ஒரு அற்புதத்தை ஆண்டவர் கட்டளையிட போகிறார். ஹல்லேலூயா. அதற்கு ஆண்டவர் இந்த மாதம் நம்மை 3 விதத்திலே ஆயத்தப்படுத்துகிறார். வாசிக்கலாம். முதலாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனத்தை வாசிக்கலாமா? 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனத்தை வாசிக்கலாம். அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். ஆமென். அந்த வசனத்தை, அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். அடுத்த வசனத்தை கூட, ஆமென். அப்பொழுது யோசபாத் கர்த்தருடைய ஆலயத்திலே புது பிரகாரத்து முகப்பிலே யூதா ஜனங்களும் எருசலேமியரும் கூடிய சபையிலே நின்று. ஆமென். இந்த இடத்துல வாசிக்கும் போது ரொம்ப அழகா சொல்லுது. 4வது வசனத்துல வாசிக்கும் போது, அவர்கள் சகாயம் தேட கூடினார்கள். அவர்கள் சகாயம் தேட கூடினார்கள். நன்றாய் கவனிங்கள். இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு செய்ய போகிற ஒரு மிகப்பெரிய ரட்சிப்பை நம்ம காணணும்னா, ஆண்டவர் முதல்ல இவங்க என்ன செஞ்சாங்களாமா? சகாயம் தேட கூடினார்கள். அப்படின்னா ஒரு
ஒத்தாசை கிடைக்க கூடினார்கள். அவங்க குடும்பமா ஒண்ணு சேர்ந்தாங்க, அவங்க ஜனங்களா ஒண்ணு சேர்ந்தாங்க, அவங்க ராஜாக்களா ஒண்ணு சேர்ந்தாங்க. ஒண்ணு சேர்ந்து அவங்க திட்டம் போடல, ஒண்ணு சேர்ந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கல, ஒண்ணு சேர்ந்து யாருக்கு என்ன பலன் இருக்குது அப்படின்னு எல்லாம் கேட்கல. ஆனா இதற்கு மாறாக இந்த யுத்தத்திலே ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற யாரிடத்திலே சகாயம் தேடினார்கள் என்றால் கர்த்தரிடத்திலே ஒத்தாசை தேடினார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த மாதம் ஆண்டவர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். இந்த மாதம் ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிறதை உங்கள் கண்கள் காண போகிறது. கர்த்தர் யாருக்கு செய்ய போகிறார் என்றால் இந்த மாதம் சகாயம் தேடுகிற மாதம், ஒத்தாசை தேடுகிற மாதம். இந்த மாதம் எல்லாருமே வேற எல்லா ஒத்தாசையும் நம்ம விட்டுருவோம், வேற எந்த ஒத்தாசையும் நம்ம கேட்க வேண்டாம். ஒருவேளை உங்களை பார்த்து நிறைய பேர் சொல்லலாம், நான் இதுல உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன், நான் இதுல உனக்கு உதவி செய்ய போறேன், நான் இதுல உன் கூட இருப்பேன். ஆனா ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகள் அற்புதத்தை பெற்றுக் கொள்வதற்கு யாரிடத்துல சகாயம் தேட போகிறோம் என்றால் ஆமென், தேவனிடத்தில் சகாயம் தேட கூடினார்கள். ஹல்லேலூயா. இந்த மாதம் உங்களுடைய குடும்பத்திலே நீங்கள் குடும்பமாய் நின்று கைகளை கோர்த்து பிடித்து தேவனிடத்திலே நீங்கள் சகாயம் தேடணும். உங்க வீட்டுல ஒரு திருமண காரியம் தடையா இருக்குதா, ஒரு குழந்தை பாக்கியம் தடையா இருக்குதா, ஒரு கடன் பிரச்சனைகளோடு நீங்க இருக்கிறீங்களா? நான் நம்புறேன் இந்த மாதம் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தாரு. மகளே நீ பாப்ப, மகனே நீ பாப்ப, நான் இந்த மாதம் உனக்கு ஒரு அதிசயத்தை செய்கிறதை உங்க கண்கள் காணும்னு ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரு. அந்த அதிசயத்தை பார்க்கணும்னா குடும்பமா ஒண்ணு சேர்ந்து நம்ம இருக்கிற இடத்துல ஒண்ணு கூடி நம்முடைய திருச்சபையாய் ஒன்று கூடி என்ன பண்ணணும்னா, ஆண்டவரே எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புவீராக, ஒத்தாசை அனுப்புவீராக. பரலோகத்திலிருந்து ஆண்டவர் இந்த மாதம் தூதர்களை கர்த்தர் ஒத்தாசையாய் அனுப்ப போகிறார். தன்னுடைய நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை கர்த்தர் பரலோகத்திலிருந்து திறந்து அந்த உதவியை கர்த்தர் அனுப்ப போகிறார். இந்த மாதம் நமக்கு ஒத்தாசை மனிதனிடத்திலிருந்து அல்ல, எங்கிருந்து வரும் என்றால் சகாயம் செய்கிற தேவனிடத்திலிருந்து கடந்து வரும். கைகளை எல்லாரும் உயர்த்தி ஓ ஹல்லேலூயா. அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள், கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள். கைகளை உயர்த்தி சொல்லுவோம், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒரு சகாயம் வரப்போகிறது. சொல்லுங்கள், எனக்கு ஒரு உதவி வரப்போகிறது, எனக்கு ஒத்தாசை வரப்போகிறது. இந்த மாதம் எனக்காக டைரக்டா பரலோகம் திறக்க போகிறது. இந்த மாதம் என்னுடைய தேவைக்காக ஆண்டவர் நல்ல பொக்கிஷசாலைய வானத்தை இந்த மாதம் கர்த்தர் எனக்கு திறக்க போகிறார். இந்த மாதம் எனக்கு ஒரு உதவி கடந்து வரும். அநேகர் பிரமிக்கிற அளவிற்கு, சுற்றி இருக்கிறவர்கள் ஆச்சரியப்படுகிற அளவிற்கு இந்த மாதம் கர்த்தர் எனக்கு ஒரு உதவியை கர்த்தர் அனுப்ப போகிறார். சத்தத்தை கேட்கிற இன்றைக்கு ஒரு பொருத்தனையோட நம்ம இருக்க போறோம். ஆமென். சபையாகவும் அப்படிதான். ஜெபத்துக்கு வரும்போது எல்லாம் நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஆண்டவரே ஒத்தாசை அனுப்பும். உங்க குடும்பமா ஒண்ணு கூடி கைகளை கோர்த்து பிடித்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர் ஒத்தாசை அனுப்பும். ஆமென். எங்கு தேடி போனாலும் ஆண்டவரை தவிர வேறு ஒருவரும் நமக்கு இல்லை. அவர் கை திறந்தாதான் நம்ம ஆசீர்வதிக்கப்பட முடியும். அவர் ஆமேன் என்று சொன்னாதான் நடக்கும். மற்ற மாதிரி எந்த மனுஷங்க நமக்கு உதவி செய்யணும்னு நினைச்சாலும் கண்டிப்பா அதை செய்யவே முடியாது. அது கர்த்தர் ஒருவர் மட்டுமே செய்ய முடியும். ஒரு டாக்டர், டாக்டருடைய தகப்பன் எங்கு போனாலும் அவர் யாரை பார்த்தாலும் சொல்லுவாராமா, சார் உங்களுக்கு உடம்பு நல்லா இல்லாம போயிடும் சார், இதை சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லும் போது உடனே சொல்லுவாராமா, என் பையன் யாரு தெரியுமா, என் பையன் டாக்டர், என் பையன் பார்த்துக்குவான், என் பையன் பார்த்துக்குவான், எங்க பையன் பார்த்துக்குவான். யாரு என்ன சொன்னாலும் அவர் அவருடைய மகனை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவாராமா. அவர் கொஞ்சம் வாக்கிங் போங்க சார், கொஞ்சம் நீங்க ஏஜ் ஆயிடுச்சு, கொஞ்சம் வாக்கிங் போங்கன்னா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் உடம்பு நல்லா இல்லாம படுத்தா என் பையன் டாக்டர், என் பையன் பார்த்துருவான், என் பையன் பார்த்துருவான். அப்ப திடீரென்று ஒரு நாள் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. அவருக்கு அந்த இருதய அடைப்பு வந்த உடனே அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்பட்டார். அப்போ அவருடைய மகன் ஒரு பெரிய டாக்டர், அவர் அவருடைய ஹாஸ்பிட்டல் தான் அட்மிட் பண்ணப்பட்டிருந்தாங்க. குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே ஓடி வந்துட்டாங்க. ஓடி வந்த உடனே இவர் அந்த அட்டாக்ல படுத்திருக்கிறாரு, நெஞ்சு ரொம்ப வலிக்குது. அவருடைய மகனை பார்த்து, மகனே ட்ரீட்மெண்ட் பாருன்னு சொல்லும் போது அவர் அப்பா ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லி அந்த ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா அந்த ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்ச உடனே தன்னுடைய தகப்பன் மகனை பார்த்து, எனக்கு ரொம்ப வலிக்குதுப்பா, இந்த வலிக்கிறதுக்கு ஏதாவது இன்ஜெக்ஷன் போட்டு சரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்ட உடனே தன்னுடைய மகன் சொன்னானாமா, அப்பா நான் பண்ண வேண்டிய எல்லா ட்ரீட்மெண்ட்டும் நான் பண்ணிட்டேன், ஆனா இனி இதுல இருந்து யாருதான் உங்களை விடுதலையாக்க முடியும்னா கடவுள் மட்டும்தான் விடுதலையாக்க முடியும், அவர் மட்டும்தான் சரி பண்ண முடியும். சோ அன்றைக்கு அந்த டாக்டருடைய தகப்பன் ஒப்பு கொடுத்தாராமா, ஆண்டவரே என்னுடைய பையன் டாக்டரா இருக்கிறதுனால எனக்கு பலப்படுத்த முடியாது,
என்னுடைய நோய் எனக்கு சரியாகாது. என்னுடைய பலவீனம் சரியாகணும்னா என்னை படைத்த என் தேவனாலே மட்டும்தான் ஆகும் என்று அன்றைக்கு ஒப்பு கொடுத்தாராமா. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம வீட்டுல ஒரு வக்கீல் இருக்கிறதுனாலயோ, நம்ம வீட்டுல ஒரு ஜட்ஜ் இருக்கிறதுனாலயோ, நமக்கு சொந்தக்காரங்க ஒரு தலைவர் இருக்கிறதுனாலயோ, இல்லை சம்பாதிக்கக்கூடிய ஒருத்தர் இருக்கிறதுனாலயோ அதை சரி பண்ண முடியாது. ஆண்டவர் சகாயம் யாரிடத்திலிருந்து வரும் என்றால், நான் நம்புகிறேன், வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனிடத்திலிருந்து சகாயம் வரும். இந்த யுத்தம் அவருடைய யுத்தம். அவர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென். சகாயம் தேட கூடினார்கள். சொல்லுங்க, ஒரு 3 பேருடைய கையை பிடிச்சு சொல்லுங்க, சகாயம் தேட கூடினார்கள். எல்லாரும் சொல்லுங்க, சகாயம் தேட கூடினார்கள். இந்த மாசம் கூடுற மாசம். சொல்லுங்க எல்லாருமே, இந்த மாதம் கூடுகிற மாதம். ஒரு 3 பேரை பார்த்துட்டீங்கன்னா உடனே கை கொடுத்துடணும். கை கொடுத்து சொல்லணும், ஆண்டவரே, வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவனிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஆமென். குடும்பமா சேர்ந்தீங்கன்னா உடனே கையை கொடுத்து கூடிடணும். இந்த மாதம் கூடுகிற மாதம். இந்த மாதம் தனியாக அல்ல, இது கூடுகிற மாதம். நீங்க கூடி நிப்பீங்க, ஆண்டவருடைய ரட்சிப்பை உங்க கண்கள் காண போகிறது. ஹல்லேலூயா. நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை காண்பீர்கள். வேலை ஸ்தலத்துல 4 பேர் கூட போறோம், படிக்கிற இடத்துல 4 பேர் கூட போறோம், காலேஜ்ல 4 பேர் கூட போறோம். கூடி ஒன்னும் சொல்ல வேண்டாம், வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவனிடத்தில் நாங்கள் சகாயம் தேடி வந்திருக்கிறோம், உதவி தேடி வந்திருக்கிறோம். இப்பவே அதை ஆரம்பிச்சிருவோமா? எல்லாரும் கரங்களை கோர்த்து பிடித்து சொல்லுவோம், ஆண்டவரே, நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். சொல்லுங்க, நாங்கள் கூடுகிறோம். ஆன்லைன்ல இருக்கிற பிள்ளைகளும் வசதி இருந்தால் இதை செய்யுங்கள். ஆமேன். கரங்களை கோர்த்து பிடித்து அவர்கள் ஆமேன் சகாயம் தேட கூடினார்கள். சகாயம் தேட கூடினார்கள். கைகளை எல்லாரும் கோர்த்து பிடித்து சொல்லுவோம், ஆண்டவரே, செய்கிற தேவனை தேடி கூடுகிறோம். இந்த சூழ்நிலையிலே சகாயம் உம்மிடத்திலிருந்து கடந்து வர வேண்டும். எங்க குடும்பங்களுக்காக நாங்கள் ஒன்று கூடுகிறோம். எங்கள் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஒன்று கூடுகிறோம். இயேசுவே, இரண்டாவதாக இந்த ஏராளமான கூட்டத்திற்கு விரோதமாய் நிற்கிறதற்கு எங்களுக்கு பலன் இல்லை, போக வேண்டிய வழி இன்னதென்று எங்களுக்கு தெரியாது அப்படின்ற அந்த ஒரு முக்கியமான சூழ்நிலையில இவங்க இரண்டாவது என்ன செய்யறாங்கன்னா, வாசிக்கலாம். வேதம் சொல்கிற 20ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனத்தை வாசிக்கலாம். 19வது வசனத்தை வாசிக்கலாமா? 20ஆம் அதிகாரத்தினுடைய 19வது வசனத்தை வாசிக்கலாம். 19வது வசனம், 20ஆம் அதிகாரம் 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரத்தினுடைய 19வது வசனம். கோகாத்தின் புத்திரரிலும் கோராகியரின் புத்திரரிலும் இருந்த லேவியர் எழுந்திருந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகா சத்தத்தோடு கம்பீரமாய் துதித்தார்கள். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். கோகாத்தியரின் புத்திரரிலும் புத்திரரிலும் இருந்த லேவியர் எழுந்திருந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகா சத்தத்தோட கம்பீரமாய் துதித்தார்கள். ஹல்லேலூயா. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த இரண்டாவது மிகப்பெரிய அற்புதம் நடக்க நிற்கிறதற்கு பலன் இல்லாமல் இருக்கிற இந்த கூட்டம் ஒரு அற்புதத்தை பார்க்கிறதுக்கு வேதம் சொல்லுகிறது. அங்கே இருக்கிற கோகாத்தியரின் புத்திரர், அந்த லேவியர் என்கிறது ஊழியத்திற்காக நியமிக்கப்பட்ட ஒரு சந்ததி. 12 கோத்திரம் இருந்துச்சு. அந்த கோத்திரத்துல லேவி என்கிற கோத்திரம் பணிவிடை செய்கிற, ஆலயத்துல பணிவிடை செய்கிற, ஊழியம் செய்கிற கூட்டம். அவர்களுக்கு பங்கும் சுதந்திரமும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு கூட்டம். இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, இந்த பிரச்சனையின் நடுவிலே லேவியர்களுடைய கூட்டம் அப்படியே எழும்பி நின்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகா சத்தத்தோடு கம்பீரமாய் துதித்தார்கள். நான் நம்புகிறேன், இந்த மாதம் வெறும் சகாயம் தேடுகிற மாதம் அல்ல, இந்த மாதம் பாடுகிற மாதம், கர்த்தரை ஆராதிக்கிற மாதம். இந்த மாதம் உங்க வாய்களை திறந்தா என்ன வந்துட்டே இருக்கணும்னா, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயிலே இருக்கும். நம்ம பாடிட்டே இருக்கணும். எனக்கு ஒத்தாசை வரும், பர்வதத்துக்கு நேரா என் கண்களை ஏறெடுப்பேன் அப்படின்னு பாடணும். கர்த்தர் உங்க வாயை எதுனால நிரப்ப போறாருன்னா, இந்த மாதம் துதியினால நிரப்ப போறாரு. நீங்க துதிச்சுட்டே இருப்பீங்க, எரிகோ கோட்டை அப்படியே இடிஞ்சு விழும். நீங்க துதிச்சுட்டே இருப்பீங்க, கட்டுகள் எல்லாம் அப்படியே கவிழ்ந்து, எல்லா கட்டுகளும் எப்படி ஆமென் தேவனுடைய ஊழியருடைய கட்டுகள் எல்லாம் உடைஞ்சிச்சோ, அதே போல துதிக்க துதிக்க இந்த மாதம் கட்டுகளில் இருந்து ஒரு விடுதலை கிடைக்க போகிறது. ஹல்லேலூயா. துதிக்க 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 ஆடுகளின் பின்பாக போய்கொண்டிருந்த ஒரு மனுஷன் அரசனாய் மாற்றப்பட்டது போல இந்த மாதம் கர்த்தர் ஒரு துதியின் சத்தத்தை நம்முடைய வாயிலே கர்த்தர் வைக்க போகிறார். நம்ம துதிக்க போகிறோம். இந்த மாதம் துதிக்க துதிக்க நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். நம்முடைய கண்கள் பார்க்க போகிறது. ஹல்லேலூயா. துதிக்கு பெரிய பவர் இருக்குது, பெரிய பவர் இருக்கிறது.
பிசாசு முதல்ல அடைக்கிறது எதைத்தான் அடைக்க நினைப்பான்னா வாயத்தான் கட்டணும்னு நினைப்பான் பிசாசு. ஏன்னா அவனுக்கு தெரியும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வேற எந்த இடத்துல பிரச்சனை கொடுத்தாலும் அவங்க தாண்டி வந்துருவாங்க. அப்படின்னா தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு காலை கட்டிட்டாங்க, கையை கட்டிட்டாங்க. அவனுக்கு சாப்பாடு கொடுக்காம கஷ்டப்படுத்தலாம், ஆனா ஜெயில போட்டுக்கலாம். ஆனா என்ன பண்ண முடியாது அப்படின்னா அவர்கள் துதிக்கிற துதியின் சத்தத்தை மட்டும் அவர்களால் தடுக்க முடியல. அந்த எல்லா பலவீனத்தையும் விட மிகப்பெரிய பலவீனம் என்னன்னா நம்ம துதிக்காம இருக்கிறது தான் பலவீனம். யார் ஒருவர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார், யாருக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், யாரு ஆண்டவருடைய பிள்ளைங்கன்னா கர்த்தரை துதிக்கிறவர்கள் தான் ஆண்டவருடைய பிள்ளைகள். நீங்க நினைச்சா உங்களுக்கு பாட்டு வரணும், நீங்க நினைச்சா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும். அப்படி ஏதாவது நாவுகள் உங்களுக்கு கட்டப்பட்டிருக்குன்னா இன்றைக்கு இந்த நாளிலே அந்த கட்டுகளை கர்த்தர் அவிழ்ப்பாராக. நீங்க என்னைக்கு துதிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு தான் இந்த சத்துரு பலவீனம் ஆவான். அன்றைக்கு தான் உங்களுக்கு ஆராதனை ஆரம்பிக்கும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு கூட நீங்க சொல்லி கொடுக்க வேண்டியது என்ன அப்படின்னா கர்த்தரை துதிங்க, ஆண்டவரை துதிங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பாருங்க இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு ரொம்ப ஃபெயிலியர் ஆகிற ஒண்ணு என்னன்னா அவங்க துதிக்க மாட்டாங்க, வாயை திறந்து பாட்டு பாட மாட்டாங்க. அப்படியே உண்மை இருந்தா ஆண்டவர் ஒண்ணும் செய்ய முடியாது. கர்த்தர் சொல்கிறார், உன் வாயை விரிவாய் திற, அதை நான் நிரப்புவேன். இந்த மாதம் நான் நம்புகிறேன் உங்களுடைய வீடுகளிலே துதியின் சத்தம் கேட்கணும், உங்க வேலை ஸ்தலத்துல துதியின் சத்தம் கேட்கணும், உங்க கார்ல ஆண்டவரை ஆராதிக்கிற சத்தம் கேட்டுட்டே இருக்கணும், நீங்க ஆராதிச்சுட்டே இருக்கணும். நான் நம்புறேன் ஆராதிக்க ஆராதிக்க கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் நின்று கொண்டு ஆமென். எனக்கு தெரியுது, நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு நிறைய பேரை கர்த்தர் இந்த மாசத்துல நிற்க வச்சு பாரு மகனே, பாரு மகளே, உனக்காக நான் எவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சிருக்கேன்றத இந்த மாதம் ஆண்டவர் காண்பிக்க போகிறார். நீங்கள் ஆமென் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இந்த மாதம் ஆண்டவர் உங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கிற மாதம். நீங்கள் சும்மா நிற்பீர்கள், நீங்கள் அமைதியா நிற்பீர்கள். உங்களுக்கு முன்பாக இருக்கிற அந்த காரியம் நடக்கும். நீங்கள் நெடு நாட்கள் காத்திருக்கிற காரியம் நடக்கும். நீங்கள் ஜெபிக்கிற காரியம் இந்த மாதம் நடக்கும். கர்த்தர் வாக்கு கொடுக்கிற மகளே மகனே, நீ நின்று கொண்டு இந்த மாதம் நான் உனக்கு செய்யும் ரட்சிப்பை பார். இதோ திருமணம் கைகூடி வருகிறது, இதோ குழந்தை பாக்கியம் இந்த மாதம் உண்டாகிறது, இதோ அந்த கடன்களுக்கு ஒரு முடிவு வருகிறது, இதோ எதிர்த்து நிற்கிற பார்வோனுடைய சேனை முழுவதுமாய் செங்கடலே அமிழ்க்கப்படுகிறது. இதோ கர்த்தர் உங்களுக்கு பெரிய ரட்சிப்பை இந்த மாதம் கட்டளையிடுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா! எல்லாரும் சேர்ந்து அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லுவோம். நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். சொல்லுங்கள், நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். உங்க பிள்ளைகளுக்கு ஒரு ரட்சிப்பை இந்த மாதம் கர்த்தர் பார்க்க பண்ண போகிறார். உங்க குடும்பத்துக்கு ஒரு ரட்சிப்பை இந்த மாதம் உங்களுடைய கண்கள் காண போகிறது. முதலாவதாக சகாயம் தேட கூடினார்கள். சொல்லுங்க எல்லாரும், சகாயம் தேட கூடினார்கள். இந்த மாதம் கூடுகிற மாதம். எதற்கு கூடுகிற மாதம் என்றால் சகாயம் கிடைப்பதற்கு கூடுகிற மாதம். எந்த பிள்ளை கல்யாணம் ஆகாம இருக்குதோ அந்த பிள்ளைய கூப்பிடணும், கூப்பிட்டு கூடிரணும், குடும்பமா கூடிரணும். ஆமேன். திருச்சபையா கூடிர போறோம். இரண்டாவதாக வேதம் சொல்லுகிறது, அவர்கள் ஆமேன் கர்த்தரை துதித்து அவர்கள் பாடினார்கள். ஆமேன். இந்த மாதம் இரண்டாவது மாதம் நம்ம கர்த்தரை பாடுற மாதம், எல்லாரும் துதிக்கிற மாதம். அப்படியே தூங்குற நேரத்தை தவிர வேற எல்லா நேரம் உங்களுடைய இருதயத்துல என்ன ஓடிட்டு இருக்கணும்னா ஒரு பாட்டு ஓடிட்டே இருக்கணும், ஒரு ஆராதனை ஓடிட்டே இருக்கணும். நான் நம்புறேன் இது எல்லாருமே இந்த மாதம் கடைபிடிக்க போகிறோம். கர்த்தர் பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். நம்பர் 3, மூன்றாவதாக இந்த ஜனங்கள் அற்புதத்தை பெற்றுக் கொள்றதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் 20ஆம் அதிகாரத்தினுடைய 17வது வசனத்தை வாசிக்கலாமா? 20ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேமின் ஜனங்களே. போதும், நன்றாய் கவனிங்கள். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேமின் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். ஹல்லேலூயா! மூன்றாவதாக ஆண்டவர் உங்களுக்கு என்ன வாக்கு கொடுக்கிறாருன்னா, நீங்கள் தரித்து நின்று யுத்தம் பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேமின் ஜனங்களே, யுத்தம் பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யுத்தம் பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல. தங்களுக்கு விரோதமாக இருக்கிற ஏராளமான கூட்டம், கடற்கரை மணலை போல உள்ள கூட்டம். ஆனா ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்கிறாருன்னா, யுத்தம் பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல,
யுத்தம் பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல. அப்போ இந்த மாதம் ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, யுத்தமே பண்ணாம நம்ம சும்மா இருக்கிற மாதம், சும்மா இருக்கிற மாதம். அந்த பிரச்சனையை கேள்விப்பட்டு நீங்க சும்மா இருக்கணும், அந்த வார்த்தையை கேள்விப்பட்டு நீங்க சும்மா இருக்கணும், அந்த சூழ்நிலையை கேள்விப்பட்டு நீங்க என்னவா இருக்கணும்னா சும்மா இருக்கணும். ஏன் நம்ம சும்மா இருக்கிறோம்? ஏன் நம்ம சும்மா இருக்கிறோம்? எதுக்கு நம்ம சும்மா இருக்கிறோம்? நம்ம சும்மா இருக்கிறோம்னாலே நமக்கு இன்னொருத்தர் மேல நம்பிக்கை இருக்குன்னு அர்த்தம். நம்ம யாரு மேல நம்பிக்கை இருக்குன்னா, நான் அமைதியா இருக்கிறதற்கு காரணம் எனக்கு தேவன் இருக்கிறார், எனக்கு கர்த்தர் இருக்கிறார், அவர் எனக்காக எந்த காரியத்தையும் செய்கிறதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஆண்டவரே உங்களை நம்பி நான் சும்மா இருக்கக்கூடிய கிருபையை தாருங்க. உலகத்துல இருக்கிறவங்க, சொந்தக்காரர்கள், சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாருமே வந்து சும்மா இருந்தோன்னா வானம் திறந்துருமா, சும்மா இருந்தோன்னா அற்புதம் நடந்துருமா, சும்மா இருந்தோன்னா இந்த காரியத்தை எல்லாம் செஞ்சிடலாமா அப்படின்னு எல்லாம் ரொம்ப கேட்கும்போது நம்ம அமைதியா, இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற இந்த ஏராளமான கூட்டத்திற்கு விரோதமாய் யுத்தத்தை பண்ணுகிறவர் நீங்கள் அல்ல, உங்க சொந்தக்காரர்களுக்கு விரோதமாய் யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்க கூட வேலை செய்கிறவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக. நம்புறவங்க ஆமென். ஆண்டவரே அந்த பலன், அந்த பலன், அந்த பலன் இப்பொழுது சும்மா இருக்கக்கூடிய ஒரு பலன், காத்திருக்கக்கூடிய ஒரு பலன், தரித்து நிற்கக்கூடிய ஒரு பலன், உங்களை நம்பி இருக்கக்கூடிய ஒரு பலனை கர்த்தர் தருகிறதற்காய். ஹல்லேலூயா. எத்தனை பேர் மறக்க மாட்டீங்க நம்புறேன். நம்பர் 1, சகாயம் தேட கூடினார்கள். நம்பர் 2, இரண்டாவதாக எல்லாரும் துதித்து கொண்டே இருந்தார்கள். நம்பர் 3, மூன்றாவது கர்த்தரை நம்பி சும்மா இருந்தார்கள். ஹல்லேலூயா. அப்பொழுது என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்கிறது, கர்த்தர் முன் நின்று, அவரே நின்று அந்த யுத்தத்தை செய்து கர்த்தர் முடித்தார். ஹல்லேலூயா. கைகளை அசைத்தோரு ஹல்லேலூயா சொல்லலாம். அப்படியே எல்லாரும் எழும்பி நிற்கலாம். இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு நல்ல வாக்குத்தத்தம், நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள், நாளைக்கு அவர்களுக்கு எதிராய் புறப்பட்டு போங்கள் என்று கர்த்தர் உங்களுடனே கூட இருக்கிறார். 18வது வசனத்தை வாசிக்கும் போது, ஆமென், தேங்க்யூ ஜீசஸ். அப்பொழுது யோசபாத் தரை மட்டும் முகம் குனிந்தான், சகல யூதா கோத்திரத்தாரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொண்டு கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள். ஆமென். அடுத்த வசனத்தை வாசிக்கும் போது, கோகாத்தியரின் ஆமென் கோகாத்தியரின் புத்திரரும் இருந்த லேவியர் எழுந்திருந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகா சத்தத்தோட கம்பீரமாய் துதித்தார்கள். எல்லாரும் அப்படியே தலை குனிஞ்சு, எல்லாரும் தலை குனிஞ்சு அப்படியே கைகளை அப்படியே கூப்பி, 18வது வசனம், ஆமென், அப்படியே கைகளை எல்லாரும் கவனிங்க. ஆமென். வசனத்தை ஒரு நிமிஷம் எல்லாம் கவனிங்க. வசனத்தின்படி நம்ம இன்னைக்கு செய்ய போறோம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்கள் தரித்து நின்று நான் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். அல்லேலூயா. ஒன்னும் இல்ல, அவர் எது செஞ்சாலும் நல்லதா இருக்கும், அவர் எது செஞ்சாலும் அதுல ஒரு நன்மை இருக்கும். பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இது இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சு. அப்பொழுது யோசபாத் இவருடைய ஒருத்தருடைய முகத்தை பார்த்தா ஆண்டவர் யோசபாத் அப்படியே முகம் குனிந்தானாமா. முகம் குனிந்து சகல கோத்திரத்தாலும் எருசலேமின் குடிகளும் கர்த்தரை என்ன பண்ணாருன்னா பணிந்து கொண்டார்கள். பணிந்து கொண்டு கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள். இந்த மாசம் வந்து நீங்க வீட்டுல, இந்த மாசம் வீட்டாரோட கூடுகிற மாசம், எல்லாரும் நின்று என்ன பண்ணணுமாமா? சத்தமா சொல்லுங்க. தலை குமிஞ்சு, உங்க பிள்ளைகளோட சேர்ந்து நீங்களும் சேர்ந்து தலை குமிஞ்சு யாரை பணிந்து கொள்ளணும்? கர்த்தரை பணிஞ்சு கொள்ளணும். அப்புறம் இந்த மாதம் என்ன பண்ணணும்னா தாழ விழணும். இந்த மாதம் தாழ விழணும். அப்பொழுது யோசபாத் தரை மட்டும் ஆமென் முகம் குனிந்தான், சகல கோத்திரத்தாலும் எருசலேமின் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள். ஐயா, எங்களை தாழ்த்துகிறோம் ஐயா, ஐயா, எங்களை தாழ்த்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, எங்களுடைய மீறுதல்களை பொறுத்துக்குங்க ஆண்டவரே, எங்களுடைய அக்கிரமங்களை பொறுத்துக்குங்க ஆண்டவரே, எங்களை முழுவதுமாய் தாழ்த்துகிறோம். இந்த யுத்தத்தை பண்ணுவதற்கு எங்களுக்கு பலன் இல்லை. யோசபாத்து ஜெபிக்கிறது போல ஜெபம் பண்ணுவோம். நிற்கிறதற்கு எங்களுக்கு பலன் இல்லை. போகும் வழி இன்னதென்று எங்களுக்கு தெரியாது, போகும் வழி இன்னதென்று எங்களுக்கு தெரியாது. ஆதலால் ஆண்டவரே, எங்களுடைய கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. அப்பா,
நாங்கள் முகம் குப்புற விழுந்து எங்களுடைய இருதயத்தை முழுவதுமாக தாழ்த்தி பரலோகத்தின் தேவன் எங்களுக்கு காரியங்களை கைகூடி வர பண்ணுகிறதற்காக ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. இதுவரையிலும் சாட்சி சொல்லாத அநேகம் பேர் இந்த மாதம் சாட்சி சொல்லுவார்களாக. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மளோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இந்த திருச்சபையில இருக்கிற மக்கள், ஊழியம் செய்கிற மக்கள், ஆன்லைன் மூலமா இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் நிறைவாயிருப்பதாக. இயேசுவின் ஆமென்.